வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பனங்கிழங்கில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். கிராமங்கள் வழியே நம்ம பயணம் செய்யும்போது இந்த பனங்கிழங்கை பார்க்காம போக முடியாது. குறிப்பாக பனங்கிழங்கு நமக்கு ஒரு சீசனில் கிடைக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்றதால அந்த சீசன் முடியறதுக்குள்ளே நம்ம எடுத்துக்கணும். இப்போ மார்ச் மாதம் முடிய போகுது. ஸோ மார்ச் மாதம் முடியறதுக்குள்ளே பனங்கிழங்குக்கான சீசன் இருக்குது. அதனால் அந்த பனங்கிழங்கு இப்போயே நீங்கள் எடுத்துக்கொள்ள பாருங்கள். பனங்காயை மண்ணில் புதைத்து அது குருத்தாக வளர தொடங்கும் போது பிடுங்கிடுவாங்க. அந்த மாதிரி பிடுங்கப்படக்கூடிய பனை மரத்தினுடைய வேர்களை தான் பனங்கிழங்காக நம்ம சாப்பிட்றோம். இந்த பனங்கிழங்கு வெறும் சுவையை மட்டும் தருவது கிடையாது, எண்ணற்ற மருத்துவ நன்மைகளையும் கொடுக்குது. அந்த மருத்துவ நன்மைகளுக்கு காரணமான ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன, ஸோ என்னென்ன மருத்துவ நன்மைகளை பனங்கிழங்கு நமக்கு அளிக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். பனங்கிழங்கு உணவு செரிமானத்திற்கு தேவைப்படக்கூடிய என்சைமை உற்பத்தி செய்கிறதால செரிமானம் எப்போதுமே நமக்கு சீராக இருக்கும். அதோடு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறையான அளவில் ஊட்டச்சத்துக்கள் செரிக்கப்படும். ஸோ ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். அப்போது நமக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா பனங்கிழங்கு செரிமானத்திற்கு தேவையான என்சைமை உற்பத்தி செய்கிறதால இந்த உணவுகள் நம்மளுடைய வயிற்றிலே தங்கி விடுவது, ஊட்டச்சத்துக்கள் ஒழுங்காக உறிஞ்சாமல் போகிறது, மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுவது, சீரற்ற குடல் இயக்கம் ஏற்படுவது, வயிற்று வலி, வயிற்று உப்புசம், வாயு பிரச்சனை, வயிற்றுப்போக்கு, இது மாதிரி எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கு பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும் பனங்கிழங்கு, அதாவது மெட்டபாலிசத்தை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும். பனங்கிழங்குல இருக்கக்கூடிய புரோட்டீன், அந்த புரதச்சத்து ஒட்டுமொத்த உடல் இயக்கத்திற்குமே ஒரு அத்தியாவசியமான தேவையாக தான் இருக்கு. அதாவது புரோட்டீன் நமக்கு எதுக்கெல்லாம் வேணும்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய செல்களை பராமரிக்கிறது, உறுப்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்றது, சருமத்தை புத்துணர்ச்சி ஆக்குறது, எலும்பு வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது, தசை வளர்ச்சியை மேம்படுத்துவது என அனைத்துமே செய்யறதுக்கு புரோட்டீன் முக்கிய பங்காற்றுது. அந்த புரோட்டீன் சத்து பனங்கிழங்குகள் நிறைவாக இருக்கிறதால நம்மளுடைய மெட்டபாலிசம், வளர்ச்சிதை மாற்றத்தில் எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. இதனால நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். நம்மளுடைய உடம்பு வீக் ஆகாது, எந்த நோயுமே நம்மளை அட்டாக் பண்ணாது. ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது பனங்கிழங்கு. ஸோ நமக்கு அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் இருக்கு அப்படின்னா இரும்பு சத்து நமக்கு குறைவாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம இரும்பு சத்தை நம்மளுடைய உணவுகளில் சேர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். பனங்கிழங்கு இரும்பு சத்து நம்மளுடைய உடலுக்கு கொடுக்கும். ஏன்னா இரும்பு சத்து குறைபாட்டால் ஏற்படக்கூடிய உடல் சோர்வு, கவனமின்மை, குமட்டல், தலைவலி மற்றும் வயிற்று தொந்தரவுகள் இது எல்லாமே அனிமியாவுக்கான அறிகுறிகளாக இருக்கு. ஸோ இதை கியூர் பண்றதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பனங்கிழங்கு சாப்பிடும் போது ரத்த சிகப்பணுக்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ இரும்பு சத்து கிடைக்கிறதால ரெட் பிளட் செல்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் இதன் மூலமாக சரியான லெவலில் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கும். அப்போ நம்மளுடைய உடல் உறுப்புகள் அனைத்துக்குமே ரத்தத்தின் மூலமாக ஆக்சிஜன் ஹீமோகுளோபின் கடத்து செல்றதால ஸோ நம்ம எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்க ஆரம்பிப்போம். அந்த உடல் சோர்வு, கவனமின்மை, தலைவலி, வயிற்று தொந்தரவுகள் இது எதுவுமே நமக்கு இருக்காது. கியூர் ஆகிடும். எல்லாமே உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கீங்கன்னா பனங்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போது ஒரு சில உணவுகள் மட்டும்தான் அதிக ஊட்டச்சத்தையும் கொண்டிருக்கும், அதே சமயம் குறைவான கலோரிகளையும் கொண்டிருக்கும். ஏன்னா உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்கலாம் குறைவான கலோரிகள் இருக்கக்கூடிய அதே சமயம் அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை தான் சாப்பிடணும். அப்போ தான் பசியை கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த வகையில் பனங்கிழங்கு உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஃபுட்டாக இருக்கும். எனவே நீங்கள் உடல் எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னா அந்த டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அந்த டயட் லிஸ்ட்டில் பனங்கிழங்கு சேர்த்துக்கலாம். இது நார்சத்து நிறைந்திருக்கு அப்படின்றதால நீண்ட நேரம் உங்களை பசி இல்லாமல் பார்த்தோம்னா பாதுகாத்துக்கும். அப்போ உங்களுக்கு பனங்கிழங்கு சாப்பிட்ட உடனே நீங்கள் குறைந்த கலோரி இருக்கக்கூடிய பனங்கிழங்கு சாப்பிட்ருக்கீங்க, அதனால உங்களுக்கு பசி எடுக்காது. ஸோ அதே போலவே நீங்கள் தொடர்ந்து பனங்கிழங்குலாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா பசி எடுக்காமல் இருக்கும். இதனாலவே அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளின் மீது உங்களுக்கு நாட்டம் போகாது. ஸோ அதை நீங்கள் வெயிட் பண்ணி சாப்பிட மாட்டீங்க. அப்போ அதிக கலோரிகள்லாம் உங்களுக்கு சேர ஆரம்பிக்காது. அப்போ இன்னும் உங்களுடைய உடல் வெயிட் ஆகாமல் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் பனங்கிழங்குல இருக்கக்கூடிய நார்சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலை தேங்கிருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களை குறைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றும். அப்படி ஆற்றலாக மாற்றி உடல் எடையை குறைக்கிறதுக்கு பனங்கிழங்கு உறுதிகரமாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். பனங்கிழங்கு ஒமேகா 3 கொழுப்பு அமிலத்திற்கு சிறந்த மூலமாக இருக்கிறதால நல்ல கொலஸ்ட்ரால் அதிகரிக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கு. ஏன்னா இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும்னா நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும்தான் நமக்கு வளமான அளவில் இருக்கணும், கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடாது. இதனால கெட்ட கொலஸ்ட்ராலினுடைய அளவை போதுமான அளவுக்கு குறைக்கிறதுக்கு ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் பனங்கிழங்கிலிருந்து உதவி செய்யும். ஸோ ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் இருந்தாலே பலவிதமான இதயம் சார்ந்த பிரச்சனைகள், உடலில் ஏற்படக்கூடிய நோய்கள் இது எல்லாத்தையுமே கியூர் பண்ணிக்கலாம். இயற்கையான முறையில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு பனங்கிழங்கு தான் உங்களுக்கு பெஸ்ட் ஃபுட்டாக இருக்கும். ஏன்னா பனங்கிழங்குல பொட்டாசியம்
இருக்குது. இது வந்து இரத்த குழாய்களில் எந்த விதமான கொழுப்பு படிவும் ஏற்பட்டு அடைப்பு ஏற்படாமல் பாதுகாக்கும். இதனால் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு பனங்கிழங்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்காக பனங்கிழங்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரத்த நாளங்கள் மிக இயல்பாகவே சிறப்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த அபாயமே உங்களுக்கு இருக்காது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்படுவதற்கு பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய நோயையும் குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுக்கலாம். அதுக்கு நம்ம பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதால பனங்கிழங்கு நல்ல பலன் அளிக்குது. விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து பனங்கிழங்கு நிறைந்திருக்கிறதால நோய் தொற்றுகளை எதிர்த்து போராட உதவக்கூடிய ரத்த வெள்ளை அணுக்கள், ஒயிட் பிளட் செல்ஸை வந்து முறையான அளவில் பராமரிக்குது. விட்டமின் ஏவும் பனங்கிழங்குல இருக்கிறதால ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ எல்லா நோயுமே எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கிடைக்கிறதால இந்த பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகள் எதுவுமே நமக்கு வராது. நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களான காய்ச்சல், சளி, ஜுரம், தலைவலி இது எல்லாத்தையுமே நம்ம கியூர் பண்ணிக்கலாம். இதுக்கு பனங்கிழங்கு நம்ம தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். புற்றுநோய் வராமல் தடுக்கிறது. புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை நமக்கு கொடுக்கக்கூடியதாக பனங்கிழங்கு இருக்குது. இயற்கையான முறையில் ஆன்டி ஆக்சிடென்ட் அள்ளித்தரக்கூடிய பனங்கிழங்கு புற்றுநோய் செல்களுக்கு எதிராகவும் போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, விட்டமின் ஏ, அமினோ அமிலங்கள், புரோட்டீன் என அனைத்துமே ஒன்று சேர கிடைக்கிறது. புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக பனங்கிழங்கு இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல், அந்த புற்றுநோய் செல் பரவலை பரவாமல் தடுக்கிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். புரோட்டீன் நிறைந்தது பனங்கிழங்கு. உடல் செல்களுக்கு புரோட்டீன் மிகவும் அவசியம். அதே சமயம் என்சைம், ஹார்மோன்கள் போன்ற உடலில் இருக்கக்கூடிய முக்கிய கெமிக்கல்களை உற்பத்தி செய்வதற்கும் புரோட்டீன் அவசியம். எனவே உங்களுக்கு வந்து புரோட்டீன் பற்றாக்குறை இருந்ததுன்னா பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த புரோட்டீன் பற்றாக்குறை நிவர்த்தி செஞ்சு புரோட்டீன் இல்லாமல் போகிறதால உங்களுடைய உடலில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுதோ அது எல்லாத்தையுமே பனங்கிழங்கு சரி பண்ணிடும். லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு தான் பனங்கிழங்கு. ஸோ குறைவான கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கிறதுல பனங்கிழங்கு சுகர் பேஷண்ட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். உணவில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் ரத்தத்தில் குளுக்கோஸோடைய அளவில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து கிளைசமிக் இண்டெக்ஸை வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் பனங்கிழங்குல குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதால மெதுவாக செரிமானம் செய்யப்படும். குளுக்கோஸ் அளவையும் இது வந்து மெதுவாக வந்து உயர்த்தும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு உயர்த்தும், ஒரேடியாக உயர்த்தாது. அதனால் இது வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணும். கூடிய சீக்கிரம் நீங்கள் இந்த பனங்கிழங்கெல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பிளட்டில் சுகரோடைய அளவு உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகி நாளடைவில் சுகர் பிரச்சனை வந்து நீங்கள் விடுபடலாம். இது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த உணவாக கருதப்படுது அப்படின்றதால ஸோ நீங்கள் பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். கால்சியம் சத்து நிறைந்தது பனங்கிழங்கு. தசை வளர்ச்சிக்கும் அந்த தசைகளை வலுப்பெற வைக்கிறதுக்கும் பனங்கிழங்கு மிகவும் நல்லது. எலும்புகளினுடைய உறுதித்தன்மைக்கும் பற்களினுடைய ஆரோக்கியத்திற்கும் பனங்கிழங்குல நல்ல பலன்கள் வந்து கிடைக்குது. இதனால வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய எலும்பு தொடர்பான பிரச்சனைகள், எலும்பு புரை, எலும்பு மஜ்ஜை, மூட்டு வளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். இதனால நமக்கு தசை செயல்பாடு ஆரோக்கியமாக இருக்கும், பற்கள் வலிமையாக இருக்கும், உடல் வலிமையாக இருக்கும், நரம்புகளும் எலும்புகளும் வலுப்படுத்தப்படும். ஒரு 40 வயசுக்கு அப்புறம் கூட நம்மளுடைய எலும்பு பலமாக இருக்கிறதுக்கெல்லாம் பனங்கிழங்கு உதவியாக இருக்கும். ஸோ அதனால் தொடர்ந்து பனங்கிழங்கு எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். அந்த வாய்ப்பை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.